மார்கழி 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் ஃப்ரீ மைண்டு, செல்வங்கள் சேரும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எடுத்து வைக்கின்ற அடிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்குங்க. அந்த தைரியம், தன்னம்பிக்கை, அரசு தரப்பில் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஒரு 15, 16, 17 தேதி 18 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியில் வீட்டிருந்த புதன் பகவானும் இடம்பெயர்ந்து சென்று விடுவார். இந்த 15 தேதி வரைக்கும் அவர் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்து நம்ம ஃபைனான்ஸ் ரீதியாகவோ நம்மளுக்கு தொல்லைகள் ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஆகட்டும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பேசியல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருவது வேற யாரும் கிடையாது. இந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெற போறீங்க. வண்டி வாகன சேர்க்கை பெற போறீங்க. ஒரு கஷ்டமா இருக்கட்டும், ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளாகட்டும், எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதையா. செயல் திட்டங்கள் முன்னேற்றம் வரும், லாபம் தரும், பயப்பட தேவையில்லை. கல்வி, வேலை எல்லாமே நன்றாக இருக்க போது. உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். உடலில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார். இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அதன் பேர், அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம், அவர் வாழக்கூடிய நேரம், அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம். புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். இந்த மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்கு என்னென்ன கொடுக்க போகுது, என்னென்ன செய்ய போதையா? நன்றாக இருக்க போறீங்களா? முதல்ல நீங்கள் நன்றாக தான் இருக்க போறீங்க. ஏன்னா நம்ம ராசியில் இருந்து வந்த சூரிய பகவான் விலகி 2ஆம் இடத்துக்கு சென்றார். நம்ம ராசிநாதன் நிச்சயம் இருக்கார், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த தொய்வான நிலைமையிலிருந்து நாம மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போதையா. மார்கழி 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் ஃப்ரீ மைண்டு, செல்வங்கள் சேரும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எடுத்து வைக்கின்ற அடிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்குங்க. அந்த தைரியம், தன்னம்பிக்கை, அரசு தரப்பில் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஒரு 15, 16, 17 தேதி 18 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியில் வீட்டிருந்த புதன் பகவானும் இடம்பெயர்ந்து சென்று விடுவார். அவரும் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் தனம் வரவு அதிகரித்து கொண்டே இருக்குங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறிடும். வேலை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாட்களாக அந்த 29 நாட்கள் மார்கழி மாதம் முழுவதும் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருப்பார். அரசாங்க தரப்பில் நாம் லோன் கேட்டிருந்தாலோ, லோன் வாழ்ந்த விஷயமோ, வங்கி சார்ந்த விஷயத்துக்காக நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு எதனா தடையாக இருந்தால் அந்த நேரத்திலேருந்து இனிமேல் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். ஐயா, ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு லோன் கிடைக்கணும், அதுக்கு வங்கி தான் விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கல் வாங்கல் நம்மளுக்கு சரியாக இருந்தால் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அது இந்த நேரம் கை கொடுக்கின்ற காலமாக வரப்போகுதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு 15 தேதி வரைக்கும் நம்ம அந்த இடத்துல தான் மாற போகிறார். அதன் மூலியமாக அனுகூலத்தை நாம் பெறப்போகிறோம். வேலையில் நாம் வெற்றி பெறுவோம். வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பினை பெருக்கிடுவார். உங்களுக்கு குரு பகவானால் அருள் கிடைக்கின்ற அளவுக்கு சூரிய பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அரசாங்க தரப்பில், அரசியல் வட்டாரமாகட்டும், அரசாங்க தொடர்பாகட்டும், எதனா இருக்கட்டும், வேலை அமைப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அல்லவா. தொடர்ச்சியாக சங்கடத்தையே சந்திச்சிருந்தா எப்படி அர்த்தம்? வெற்றி பெறணுமா? கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் அதிபதியும் அவரே தான். அவர் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு பாதிப்பிலிருந்து நாம் மீட்டெடுத்துட்டு இருக்கார். எல்லா விதமான பாதிப்பிலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறது யாரான அந்த சுக்கிர பகவான் மீட்டு. ஏன்னா நம்ம ராசிநாதனை நேர்கொண்டு எதிர்கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த 15 தேதி வரைக்கும் அவர் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்து நம்ம ஃபைனான்ஸ் ரீதியாகவோ நம்மளுக்கு தொல்லைகள் ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஆகட்டும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பேசியல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருவது வேற யாரும் கிடையாது. இந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெற போறீங்க. வண்டி வாகன சேர்க்கை பெற போறீங்க. ஐயா, நான் கார் வாங்கலை, வண்டி வாகனங்கள் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வண்டி வாகன போக்குவரத்து கிடைக்கின்ற பாக்கியம் பெற போறீங்க. ஐயா, எனக்கு வீட்டில் வண்டியே இல்லை, 2 வீலரே இல்லை, இடம் வாங்கி போட்டால் ரொம்ப இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க போறீங்க.
தொடர்ச்சியாக நான் வண்டி இடம் வாங்கி போட்டுட்டேயா, அதில் என்னவோ தெரில எனக்கு பிரச்சனையே சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர போகிறோம்னா அந்த சுக்கிர பகவானால் வெளிவரப்போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்து திருப்பி அந்த ரீவொர்க் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆல்டேஷனில் நம்ம பண்ணக்கூடிய பாக்கியம், இந்த நேரத்தில் ஆல்டேஷன்லாம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் சாமி. வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் மாண்டக்கூடிய புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். ஏன் டூ வீலராவது கண்டிப்பாக வாங்குவீங்க, காராவது வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தொய்வான நிலைமைகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த மார்கழி ஒன்றிலிருந்தே உங்களுக்கு ஒவ்வொரு மாற்றமும் கொடுக்க தான் போதும். இது வரைக்கும் செல்ஃப்யூஸ், அதாவது தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முதல்ல வந்துடும். மனிதனுக்கு தேவை கான்ஃபிடன்ஸ் தான். அந்த தன்னம்பிக்கை வந்துட்டாவே போதும், எதையும் செய்து முடிக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற காலமாக வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல சூரிய பகவான் 2ஆம் இடத்துல சூரியன் வந்தாவே அந்த நிலைப்பாடுலாம் மாறிடும். +2 அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 8ஆம் அதிபதியான புதன் பகவானும் சேர்ந்து வரும் பொழுதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, திடீர்னு பார்த்தோன்னா யோகமும் கிடைக்கும், நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்க போது. பிரச்சனை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் இல்லாதால உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இந்த உடலில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யா. கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். வெளியூர் பயணங்கள் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அதிகரிக்க சுவாமி. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் நாம் செல்கிற மாதிரி இருக்கும். பயப்பட தேவையில்லை. தூரதேசம் பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ உங்களுக்கு நன்மையை தரும். அதாவது கொடுக்கல் வாங்கல் எதனா இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு 18 தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாற்றம் தரப்போகுது. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் தேடாத இடத்துல நம்மளுக்கு இனிமேல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க சாமி, அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், அவங்க தந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை நான் வெளியே வந்துடும்ல, அந்த பிரச்சனை இந்த நேரத்தில் முடிகின்ற பாக்கியமாக இந்த மார்கழி மாதம் 18 தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாள் இடித்துன்னு வந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலக போகிறீங்க. ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளாகட்டும், எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதையா. செயல் திட்டங்கள் முன்னேற்றம் வரும், லாபம் தரும், பயப்பட தேவையில்லை. கல்வி, வேலை எல்லாமே நன்றாக இருக்க போது. உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். உடலில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். நல்ல மாற்றத்தை கொடுக்க போதையா. இந்த மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்கிற மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய மாதமாக நீங்கள் பாவித்து இறைவனை தொழுது வந்தாலும் அந்த ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு வர, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வர, இந்த மதி நிறைந்த நாட்கள் முடிந்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று திருமண பாக்கியத்தின் குழந்தை பேரை நீங்கள் பெற போறீங்க சுவாமி. நல்லதே நடக்கும். இந்த மார்கழி மாதம் நல்லதொரு மாதமாக அமைந்து பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற காலமாக வரப்போது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.